அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பண்ணை வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த 3-4 நாளா உடம்பு சரியில்லை. ரொம்ப இதாயிடுச்சு. அதாவது ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற மாதிரியே போயிடுச்சு. இது வியாழக்கிழமை எடுத்த ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வியாழக்கிழமை பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வர வழியில் மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன். வந்ததோட என்ன பண்ணிட்டேன்னா, க்ளீன் பண்ணிவிட்டு மீன் பெரட்டி வச்சுட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து மீன் குழம்பு அந்த மாதிரி வைக்காமல் மீன் பொரித்து சாம்பார் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். எப்பவும் போல் மீனை வந்து பெரட்டிட்டு கொஞ்சத்தை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். நாளை பின்ன கூட குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மீனை பெரட்டிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளை பின்ன குழம்புல யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே மீன் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி பால் பாக்கெட் வந்து ஃப்ரீசரில் வச்சுருக்கீங்களே அது க்யூப் மாதிரி மாறிடாதா அப்படின்ட்டு. ஒரு சிலவங்களோட ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீசர் வந்து டக்குனுமே அப்படி கட்டி ஆயிரும் பால் பார்த்திங்கன்னா. பட் ஒரு சிலவங்களோட இது அப்படி ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதே தான் என்னோடய ஃப்ரிட்ஜும் அம்மாவோட ஃப்ரிட்ஜும் டக்குன்னுலாம் கட்டி ஆகாது. நைட்டு தானே போட்டிருக்கோம், அதனால் உடனேலாம் கட்டி ஆகலை, அப்படியே தான் இருந்தது. ஒலைய வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புடலங்காய் இருந்துச்சு வீட்டில். இன்றைக்கி வந்து புடலங்காய் சாம்பார் வைக்கணும் முடிவு பண்ணிட்டேன். பட் புடலங்காய் இருந்தனால இன்றைக்கி புடலங்காய் சாம்பார் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 விசில் போட்டு எடுத்துட்டேன். எப்பவும் போல் பருப்பு, புடலங்காய், தக்காளி, வெங்காயம், மசாலா இதெல்லாம் போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்தேன். வேகலை. சரி சொல்லிட்டு திரும்பவும் விசில் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 விசில் வச்சு எக்ஸ்ட்ரா வைக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு மசாலா அரைச்சி ஊற்ற போகிறேன். அதாவது அந்த சாம்பாரில் தான் கொஞ்சம் தேங்காய் பூ, சீரகம், பெருஞ்சீரகம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். மசாலா பேஸ்ட் அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தாளிப்புக்காக சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் சைடில் வந்து மீன் பொரிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தோசைக்கல்லில் இல்லை பொரிக்கிஞ்சட்டில் பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். இந்த தடவை பார்த்தீங்கன்னா, மீன் வந்து சட்டியில் அப்பிக்கிட்டு வரவே மாட்டேன்ருச்சு. ஒரு சில டைமில் அப்படி தான் இருக்கும். ஒரு சில தடவை நல்லா வரும், ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா அப்பிக்கிட்டு வரவே வராது. ஒரு வழியாக மீனுமே பொரித்து எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 3-4 விசில் வைக்கிறப்ப வந்து வேகலை. அடுத்து ஒரு 2 விசில் எக்ஸ்ட்ரா வைக்கிறப்ப வந்து நல்லா வெந்துருச்சு. புடலங்காய் இருந்த அடையாளமே தெரியாமல் நல்லா கரைஞ்சிருச்சு. அப்புறம் வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம். பொரிக்கஞ்சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சோன்னு வந்து மிளகாப்பொடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நல்லா கரைஞ்சிருக்கிற அந்த குக்கரில் இருக்கிற அந்த சாம்பாரை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து புளி ஊற போட்டிருந்தேன். அதோட சாறை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கொதிச்சு வரத்தட்டி வெயிட் பிரிஞ்சு வரத்தட்டி வெயிட் பண்ணுங்க. இந்த சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்படியும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சமையல் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா புடலங்காய் சாம்பார், மீன் பொரிச்சது, ஒரு முட்டை, இதை வச்சு தான் மதியம் வந்து லஞ்சை வந்து பசங்க வந்ததுக்கப்புறம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றோம். பசங்களை ஸ்கூலில் விட்டு வந்ததுக்கப்புறம் வந்து மாமி கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி அவங்ககிட்ட தான் விளக்குமாறு வாங்கியிருந்தேன். நல்லா எதை எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாதுன்னு கஷ்டலாம் போச்சு இப்போ உங்களுக்கு. நீங்கள் வேறு போங்க, இதெல்லாம் ஹோம் டிப்ஸ். இந்த மாதிரி புது விளக்குமாறு வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி பசைசே ஊட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஓடும், 2 வருஷத்துக்கு ஓடும். ஆமாம், பிள்ளைய கையில் கொடுக்காம இருந்தீங்கன்னா ஓடும். இன்னும் மாமியே கரெக்டாக தானே. ஆமாம், விளக்குமாறு கூட்டிட்டு காலை துடைக்கக்கூடாது. விளக்கு வந்து காலில் மண்ணாக இருக்கும் துடைக்கணும்ல, அந்த மாதிரி அது ஒன்று துடைச்சி ஒன்று ஊந்தாலுமே அப்படி ஊந்துடும். ஆமாம், அப்போ விளக்குமாறு குறைலாம் குறை சொல்லக்கூடாது. இந்த விளக்குமாறு வாங்கினா இந்த கொட்டிடுச்சே அப்படின்னு சொல்லக்கூடாது. காலை துடைக்காமல் கூட்டிகிட்டு மட்டும் தொங்க போட்டீங்கன்னாக்கா 2 வருஷத்துக்கு உழைக்கும் அப்படின்ட்டு. இந்த டிப்ஸை தாங்க என்னோடய மாமியார் பல வருஷமாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் புது விளக்குமாறு வாங்கினீங்கன்னா அந்த புது விளக்குமாரில் பசையை ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சுட்டு ஒரு ஆங்கர் இல்லாட்டா ஒரு ஆணி அடித்து கூட தொங்க போடுங்க. செவத்தில் சாஞ்சு மட்டும் வைக்காதீங்க, அது அப்படியே வளைஞ்சு வீணாக போயிடும். என் மாமியார் சொன்ன டிப்ஸை தான் நானுமே ஃபாலோ பண்ணுறேன். நீங்களுமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். வீட்டில் பார்த்தீங்கன்னா மாவு ஐட்டம் எல்லாமே காலி ஆயிடுச்சுங்க. ஒரு இதில் கோதுமை மாவு வச்சுருந்தேன், ஒரு இதில் பார்த்தீங்கன்னா உளுந்து மாவு, ஒரு இதில் கேப்பை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சுருந்தேன். அது எல்லாமே தர தட்டிடுச்சு. அரிசி மாவு எல்லாமே காலி ஆயிடுச்சு. இனி எல்லாமே ரெடி பண்ணணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா காலையில் பாத்திரம் விளக்கிறப்ப அதோட பஸ்கெட் எல்லாத்தையுமே கழுவி வெயிலில் காய வச்சுருக்கேன். சரி, இப்போ வந்து களி மாவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். நான் இன்றைக்கி வந்து 1 கிலோ கருப்பு தொளி உளுந்து சொல்லுவாங்களா, அந்த உளுந்தை எடுத்திருக்கேன். இதில் தான் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. அதனால் வந்து வெள்ளை உளுந்து பயன்படுத்தாமல் கருப்பு உளுந்து
உளுந்து எப்போவுமே பயன்படுத்துங்க. ஃபஸ்ட்டு நான் அரை அரை கிலோவாக போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன். லைட்டாக சூடு பறக்க வறுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா பசங்க களி சாப்பிட்றப்பவுமே ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் அப்படியே வாங்கி அலசி காய போட்டுட்டு அப்படியே டக்குன்னு போய் மிஷினில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரது வறுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கனாலும் இனிமேல் நல்லா இருக்குது. நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன். என் பசங்களுக்குமே இந்த களி பிடிச்சிருந்துச்சு. அதனால் வந்து அப்போ அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுதான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 கிலோ கருப்பு உளுந்துக்கு அந்த சின்ன படி சொல்லுவாங்களா, அதில் பார்த்தீங்கன்னா பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு கவுனி அரிசி எந்த அரிசி வேணால் எடுத்துக்கலாம். வீட்டில் வந்து பச்சரிசி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். அடுத்து கேப்பை மாவு அரைக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா கேப்பையை வந்து அலசி காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதையுமே வந்து லைட்டாக வந்து வறுத்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா ரொம்ப முருகலாம் இல்லை, லைட்டாக அந்த சூடு வர்ற தட்டி மட்டும் லைட்டாக வறுத்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வெயில் அந்த அளவுக்கு போடலை, அதனால் வந்து லைட்டாக வறுத்துக்குருவோம்னு சொல்லிட்டு வறுத்து சரி சூடு ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பொருளையுமே எடுத்து வச்சுருக்கேன். இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:15 ஆயிடுச்சு. ஆஹா ஸ்நாக்ஸ் இனிமே எதுவும் கேட்பாங்களே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். வீட்டில் பார்த்தீங்கன்னா பழம் எல்லாம் எதுவுமே இல்லை, அதனால சரின்னு சொல்லிட்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் இருந்தது. அதாவது இப்போ ரீசெண்டாக அம்மா வீட்டுக்கு போனதுனால வர்றப்போ வந்து ஓட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். சும்மா சின்ன பாக்கெட் தான் வாங்கியிருந்தேன். சரி இன்றைக்கி வந்து ஓட்ஸில் வந்து ஒரு பேன் கேக் மாதிரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஓட்ஸை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே ஒரு மாவு மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி பொடியாக்கி எடுத்துட்டு ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா 1 முட்டை, கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்வீட்னஸுக்கு நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி, வெல்லம், சீனி எது வேணால் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பச்சோடா அப்படின்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் லைட்டாக சால்ட் போட்டிருக்கேன். அது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த முட்டை, நாட்டு சர்க்கரை, ஆப்பச்சோடா, அப்புறம் வந்து உப்பு, இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் மாவு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மாவையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பால் ஊற்றி, காய்ச்சின பால் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வர்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க. நான் கரெக்டாக வந்து ஒரு 6 பேன் கேக் மட்டும் ரெடி பண்ணுவோம். எனக்கு 2 பசங்களுக்கு 2 அப்படின்ட்டு 2 பிளான் பண்ணி ஒரு 6க்கு மட்டும் கொஞ்சமாக நான் ரெடி பண்ணியிருக்கேன். சரி கொஞ்சம் நேரம் வந்து ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சுருக்கேன். அந்த ஊறுற அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு பாக்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. அது எல்லாத்தையுமே மாற்றி வச்சுருக்கேன். இந்த வேலை முடிஞ்சோடனே, ஸ்நாக்ஸ் வேலை முடிஞ்சோடனே நம்ம மிஷினுக்கு போய் அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானோடு இருக்கேன். மாவுமே நல்லா ஊறி வந்துருச்சுங்க. எனக்கு ஒரு 6 பேன் கேக், குட்டி குட்டி பேன் கேக் வந்தால் போதும் அப்படின்ற ஒரு மைண்டில் தான் வந்து மாவுமே ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பேன் கேக்கை பார்த்தீங்கன்னா நான் ஒரு நான்ஸ்டிக் தவாவில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு குட்டியாக ஊற்றி ட்ரை பண்ணி பார்த்தேன், எப்படி வருது, கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்குறதுக்கு எனக்கு இந்த டோரியாக்கி கேக் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய ரீல்ஸ்லலாம் பார்த்துருப்போம், அதோட இது மாதிரியே வெளித்தோற்ற மாதிரியே தெரிஞ்சிச்சு. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையாக சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து பசங்களுக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்பவுமே நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஃபஸ்ட்டு குட்டியாக ஊற்றி பார்த்தேன், உண்மையிலே நல்லா வந்திருந்தது. சாப்பிட்றதுக்கு உண்மையிலே நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டும் ஓகே, ஸ்வீட்டும் ஓகே, எல்லாம் ஓகே அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் அடுத்து வந்து பெருசாக வந்து பேன் கேக் ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக கொஞ்சம் ஊற்றி பேன் கேக் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸ்நாக்ஸ் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி மாவு அரைக்கிறதுக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, லேட் ஆகலை, இன்னும் டைம் இருக்குது, பசங்க வரதுக்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு மாவு மில்லுக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாவு மில்ல அந்தளவுக்கு கூட்டமே இல்லை. நான் கொண்டு போன பொருளை பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆளாகவே நின்று அரைச்சி வாங்கிட்டு வந்தாச்சு. அந்தளவுக்கு கூட்டம்லாம் இல்லை. இனிமேல் தாம்மா கூட்டம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலுமே பசங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு பக்கெட்டில் போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் இங்கே சரி சூடு ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பசங்களுமே வந்து ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பேன் கேக் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம டீ குடிச்சிட்டு வந்து சந்தைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டுக்கிட்டு இருக்கேன். பசங்களுக்குள்ளே போட்டிங்க, யார் ஃபஸ்ட்டு வந்து மதரசா கிளம்பி போகிறாங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து அஸ்கர் தான் ஃபஸ்ட்டு கிளம்பி போனார், பாப்பா வந்து செகண்ட் தான் போனான். டீ குடித்த கையோடு பார்த்தீங்கன்னா நானுமே சந்தைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா பெரிய பூனை 2 பூனையை கொண்டு போய் விட்டுறலாம் அப்படின்னு பிளானில் இருக்கோம். குட்டி பூனையில் மட்டும் வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு. ஏன்னா பக்கத்தில் வந்து நிறைய சண்டை வருது.
பூனை இதை பண்ணிடுச்சு அதை பண்ணிடுச்சு அப்படின்ட்டு நம்ம வளர்க்குறதுனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். பட் எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாதுல்ல. அதனால பெரிய பூனையில் மட்டும் கொண்டு போய் விட்டுருவோம் பிளானில் இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சந்தைக்கு போகிறப்ப அன்எக்ஸ்பெக்டடாக வந்து மச்சியை மீட் பண்ணேன். உண்மையிலே பிளானிங்லாம் கிடையாது, எதார்த்தமாக மீட் பண்ணோம். சரி ஓகே 2 பேரும் சேர்ந்து வந்து சந்தையை இன்றைக்கி முடிச்சிருவோம் அப்படின்னு பிளான் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்பப்போ மேகம் பார்த்தீங்கன்னா பயமுறுத்திக்கிட்டே இருக்குங்க. சரியான மேகம் கருத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. மழை வர்றதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு தான் நினப்போட சந்தைக்குள்ளே நிற்கிறோம். சந்தை முடிச்சு நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே பசங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. மேகம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மதர்சா வந்து சீக்கிரமாகவே விட்டுட்டாங்க. பாருங்கள் இந்த மாதிரி தான் கிளைமேட் இருக்குது. பொருட்களையும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, மந்த்லி மளிகை ஜாமான் எவ்வளோக்கு வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக சொல்ல முடியாதுல்ல. நான் வாரம் சந்தைக்கு 500 வாங்குவேன். கையில் ஒரு 500 இருந்துக்கிற மாதிரி பார்ப்பேன். ஏதாவது திடீர்னு நல்லா செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னா எதுவுமே செய்யாத மாதிரி இருக்கும். கணக்கு போட்டு எல்லாமே இதுக்குள்ளே அடங்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து மளிகை ஜாமானுமே அப்படி தான். ஒரு சில நாள் வந்து எக்ஸ்பென்சிவ் கொஞ்சம் அதிகமாகும், ஒரு சில நாள் வந்து கம்மியாகும். இவ்வளவு தான் வாங்குவோம் அப்படின்னு வந்து கண்டிப்பாக சொல்ல முடியாது. அதை தான் நானுமே அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அதில் அரிசி, கேஸு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் ஆகும். அவங்கவுங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மளிகை பொருள் ஜாமான்லாம் வந்து விலை கூடவும் குறையவும் செய்யுங்க. கடைசியாக மழையும் வந்துருச்சு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இருக்கிற சாப்பாடை வச்சு சாம்பார், மீனை வச்சு சாப்பிட்டுட்டு இந்த நாளை இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.